நமக்கே தெரியாமல் ஆண்டவன் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்ருப்பாருங்க. ஆனால் நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வருது, நமக்கே தெரியாமல் மிஸ் ஆகி போயிடும், தெரியாமல் போயிடும். அதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள். தங்கத்துலையா இல்லை லேண்ட்லையா எதில் முதலீடு போட்டால் நமக்கு லாபம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நான் போன தடவை ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் வர கமெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் நகையை விற்றா கூட, நான் நகையை விற்றதை பற்றி அதில் சொல்லியிருந்தேன், நகையை விற்றா கூட நீங்கள் அதை லேண்டில் தான் போட்டிருக்கீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேங்க்கில் அடகு வச்சு, ப்ரைவேட் ஃபைனான்ஸில் அடகு வச்சு திருப்ப முடியாமல் மூழ்கி போய், சில பேர் வந்து அதை எடுத்து விற்க வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக வந்து தங்கத்தை வாங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் நிற்பாங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் லேண்டு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பார்த்தேன். ஆனால் நான் 15 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க வேண்டியதை கோட்டை விட்டுருக்குறேன். 15 லட்சம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது வர வேண்டிய லாபத்தில் 15 லட்சத்தை இழந்திருக்கிறேன். எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும், நமக்கே தெரியாமல் கை நழுவி போயிடும். அதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வளன்னு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி 2025 அந்த அன்னைக்கு தங்கத்துடைய விலை கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்துடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 7150 ரூபா. அந்த அன்னைக்கு நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணுறேன். எங்கிட்ட இருந்த தங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 54 கிராம் தங்கத்தை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறேன். அந்த 54 கிராம் தங்கத்துக்கு எனக்கு ஒரு 3,60,000 ரூபா என்னமோ கை கிடைக்குது. ஒரு 5% அப்படி இப்படின்னு கழிப்போம், 7,000 ரூபா கிராமுக்கு போடுவோம் என்னமோ சொல்லி என்கிட்ட நகை வாங்கிட்டாங்க. பூரா புது நகை. அந்த தாலி கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து ஒய்ஃப் போடக்கூட இல்லை, அப்படி வச்சுருந்த கொடி, கம்மல், மோதிரம், இன்னொரு செயின் இப்படியெல்லாம் சேல் பண்ணேன். அது சேல் பண்ணதில் கூட சில ஃபோட்டோ இருக்குது, நான் பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். 1-2 செயினோட ஃபோட்டோலாம் இல்லை. அப்போது அதை வந்து விற்று 3,60,000 ரூபாய்க்கு விற்கிறேன். இன்றைக்கி அதோடைய மதிப்பு கிராம் 12,000 ரூபா. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 5×12 கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா நகையை நான் விற்றுருக்கிறேன். செய்கூலி சேதாரமெல்லாம் போட்டிங்கன்னா 8 லட்ச ரூபா கேரண்டியாக வரும். 3,60,000 ரூபா இங்கே, 8 லட்ச ரூபா இங்கே. அதுக்கு தான் அந்த கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து வித்து லேண்டு தான் வாங்கியிருக்கீங்க நகையை சேல் பண்ணி, அதனால் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அந்த விற்றதை கூட ஒரு பக்கம் விட்டுருங்களேன். 15 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த கிரையம் பண்ணுறோம்னு வைங்க. எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். 15 லட்ச ரூபா. அந்த 15 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் ஸ்ரீகுமரன் மாதிரியோ இல்லை லலிதா ஜுவல்லரி மாதிரியோ, தெரிஞ்ச பேரை சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய நகைக்கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னா பாண்டு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. நான் இயல்பாகவே சொல்கிறேன் பாருங்கள், நேச்சராக. அன்றைக்கி நான் போய் அந்த நகைக்கடைக்கு போயிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும், எங்கிட்ட இருந்த 15 லட்சத்தை அவங்க வாங்கி ஒரு ரெசிப்ட் மாதிரி, ஒரு பாண்டு மாதிரி போட்டு ஒரு பத்திரம் மாதிரி அடித்து கொடுத்துருவாங்க. அதில் என்ன இருக்கும்னா 15 லட்சத்துக்கு இன்றைக்கி எத்தனை கிராம் கிடைக்கும்னு சொல்லி வரவு வைப்பாங்க. எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 15 லட்சத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 209 புள்ளி சில்லறை, அதாவது 210 கிராம் கிடைக்கும் அன்னைக்கு மதிப்புக்கு. அந்த 210 கிராம் எழுதி வச்சுட்டு பாண்டை கையில் கொடுத்துட்ருவாங்க. 1 இயர் கழித்து நம்ம போனோம்னா 15 லட்ச ரூபா நம்ம கொடுத்தோம்ல, 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷம் கழிச்சு நகை எவ்வளோ கிடைக்குமோ அப்படி தரமாட்டாங்க. நம்ம அன்றைக்கி வெயிட் வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த 210 கிராம் அப்படியே நகையாக கொடுத்துருவாங்க. 210 பெருக்கள் வர ஜனவரி 1ஆம் தேதி எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா, 11,900 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது 22 கேரட். அப்போ நீங்கள் போய் ஜனவரி 1ஆம் தேதி 2026 போய் நம்ம கேட்கும்போது எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? என்னுடைய கணிப்புக்கு ஒரு 14,000 ரூபாயாச்சு இருக்கும். அந்த கணக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். 210 பெருக்கள் 14,000 கிராம் அப்படின்னு போடும்போது 29,40,000 ரூபா வருது. ஆடி போகிற மாதிரி இருக்குது. 29,40,000 ரூபா. அது கூட அதோட நிற்கல, நமக்கு செய்கூலி சேதாரமும் ஃப்ரீ. அதையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 15% போடுங்களே போதும். 25% வரைக்கும்லாம் செய்கூலி சேதாரம் போடுறதெல்லாம் இருக்குது, அந்த நகைகளுடைய நுணுக்கத்தை பொறுத்து. அது எனக்கு கரெக்டாக தெரியாமல் சொல்லக்கூடாது. அது எதுக்காக வந்து செய்கூலி சேதாரத்தை இப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். நான் குறைஞ்சது ஒரு 15% போட்டோம்னா 4,41,000 ரூபா செய்கூலி சேதாரம் மட்டும் வருது. அப்போ 29,40,000 கூட 4,41,000 சேர்த்தோம்னா 33,81,000. நம்ம ஒரு வருஷம் கழித்து போய் அந்த நகையை வாங்கும்போது அந்த நகையுடைய மதிப்பு நமக்கு எவ்வளோ லாபம்? நம்ம கட்டினது 15 லட்சம், 18,81,000 லாபம். யோசிச்சு பாருங்கள், அப்படியே கிருகிருன்னு வருது. நம்ம கட்டினது எவ்வளவு? 5 லட்சம். கிடைக்கிறது எவ்வளவு? 33,81,000.
18,81,000 ரூபாய் லாபம். பாதிக்கு மேலே தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் முடியல. இப்போ நான் லேண்டுக்கு எவ்வளோ போட்டிருந்தேன்? 15 லட்சம். இன்னும் சொல்ல போனால் இருக்கிற நகையை விற்று வேற அதில் 10,000க்கு போட்டிருந்தேன். அப்போ அது வந்து எவ்வளோ ஏறிக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% ஏறி இருக்குங்க. அந்த லேண்டு முக்கி ஒரு 10% ஏறி இருக்குது. ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டெல்லாம் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் டல்லில் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அதில் லாபம் எவ்வளவு? 5 லட்சத்துக்கு 10%ன்னு போட்டால் 1,50,000 தான். யோசிச்சு பாருங்கள். வெறும் 1,50,000 ரூபா இங்கே இருக்குது. 18,81,000 இங்கே இருக்குது. 33,81,000 ரூபா சம்பாதிக்கிற வந்திருக்கும் நம்மளுக்கு டோட்டலாக. இப்படி வந்து நான் கணக்கு போடாமல் விட்டேன். ஆனால் தங்கத்துடைய விலையை யாருனாலும் கணிக்க முடியறதில்ல. அது சர்வதேச அளவில் கோல்டு மார்க்கெட் அப்படின்றது பெரிய விஷயம். அப்படி கணிக்க முடிஞ்சிருந்தால் அந்த லலிதா ஜுவல்லரியோ இல்லை ஸ்ரீகுமரனோ அவங்களே கூட அந்த பாண்ட் அன்னைக்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா யாரோ வந்து போட்டுட்டு ஒரே வருஷத்தில் 5 லட்சத்தை போட்டுட்டு மறுபடியும் 18,81,000 ரூபா சம்பாதிக்கும் போது அவங்க விடுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அதுதான் உண்மை. அந்த மாதிரி நகைக்கடைகளில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பேய் பிடிச்ச மாதிரி ஏறிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான நகைக்கடைகள்லையும் அந்த பாண்ட் அப்படின்ற சமாச்சாரத்தை நம்ம பணம் கொடுத்துட்டு இப்படி போட்டு வர பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது, அதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போது இந்த நகை வேலை அப்படியே ஒரு லெவலுக்கு ஏறி நிற்கும் பார்த்தீங்களா, அப்படியே சில வாரங்கள் சில மாதங்கள் நிற்கும்போது அந்த டைமில் வந்து அவங்க அந்த பாண்டை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்கீம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ரத்தன் டாட்டாவது, அந்த மாதிரியான கம்பெனிகள்லையே இந்த நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் வெள்ளி முதலீடுகளை நிறைய ஒரு 90% அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற தங்கத்தை தயவு செஞ்சு வித்தர வேண்டாம் யாருமே. இந்த உலகத்தில் எவ்வளவு தங்கம் இருக்குது, அந்த தங்கத்தை ஒரே இடத்துல குமிச்சு வச்சா எவ்வளவு இருக்கும். இருக்கிற ஒரு 800 கோடி மக்கள் உலகம் பூரா இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தா தங்கத்தை எவ்வளோ கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு. இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கணக்கை போட்டு பார்த்துட்டு தான் நான் இந்த மாதிரி லேண்டே வாங்கினேன். ஏன்னா கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கும். அப்படி பிரித்து கொடுக்க போகிறதில்ல. அப்படி பிரிக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 800 கோடி பேருக்கு தங்கத்தை இருக்கிற தங்கத்தை பிரிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கிடைக்குமப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் முட்டாள்தனமாக நான் என்ன பண்ணிட்டேன், லேண்டை வாங்கிட்டேன். இப்படி போட்டிருந்தேன்னா அந்த 33 லட்சத்தை எடுத்து மறுபடியும் ஒரு 5 லட்சத்துக்கு லேண்டு வாங்கி 5 லட்சத்துக்கு வீட்டை கட்டிட்டு வந்துருக்கலாமே. ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் ஒரே ஒரு சமாச்சாரம், தங்கம் இந்த மாதிரி ஏறுறது வந்து வரலாற்றில் இது 1-2வது டைம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விரல் விட்டுன்ற அளவுக்கு தான். அப்படியே 2 மடங்காக ஏறிக்கிட்டு இருக்குது. ஜனவரி 1க்கு அடுத்த ஜனவரி 1க்கு அப்படியே டபுள் ஆயிரும் போல் இருக்குது. இதே மாதிரியே எப்பவும் ஏறுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் இறங்குற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய நேரம் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் எது பண்ணாலும் கொஞ்சம் உங்கள் புத்திக்கு ஏற்றதை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நான் பண்ண நேரத்தில் லேண்டுடைய மார்க்கெட் கம்மியாகவும் அது கம்மின்னு சொல்ல முடியாது. அப்படி தான் 10% வருஷத்துக்கு அப்படி தான் ஏறும். ஆனால் தங்கம் இப்படி பேய் பிடிக்க மாதிரி ஏறினால நான் நினச்சும் கூட பார்க்குறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அது மாதிரி செய்யுங்க. நன்றி. இருக்கிற தங்கத்தை வித்துறாதீங்க, அதுதான் முக்கியம்.